தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவேளையில் இந்த 8ஆம் மாதத்தின் முதல் நாளில் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நல்லவர். 7 மாதங்கள் நம்மளை கண்மணி போல அற்புதமாய் காத்து வந்தார். நான் விசுவாசிக்கிறேன், கடந்த 7 மாதங்களும் வார்த்தை கொடுத்த ஆண்டவர் ஒன்றும் தவறாதபடி அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த 8ஆம் மாதத்தில் கூட தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த ஆண்டவரே, நாங்கள் 7 மாதத்தை கடந்து 8ஆம் மாதத்துக்குள்ளே கடந்து போகிறோம். 8ஆம் மாதத்துக்கு தேவையான வார்த்தையை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். சங்கீதங்களின் புத்தகம் 136ஆம் அதிகாரம் அதில் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவ மனுஷனாகிய தாவீதினுடைய வார்த்தையை கவனிக்கிறோம். என் தாழ்வில் நினைத்தவரை துதிக்கிறேன், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. அன்பான தேவ ஜனமே, தேவ மனுஷனாகிய தாவீது இந்த சங்கீதத்திலே அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, என் தாழ்வில் நினைத்தவரை நான் துதிக்கிறேன், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. இந்த வார்த்தையை தாவீது சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, தாவீதினுடைய வாழ்க்கையில் பல கசப்பான அனுபவங்கள் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே நேரிட்டதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தாவீது சொல்கிறாரு, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதினுடைய வாழ்க்கையில் சில மறக்க முடியாத கசப்பான அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. காரணம் என்னன்னா, நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் நீங்கள் தேவ மகிமைக்காக வாசித்து பாருங்க. ஆண்டவர் சவுலை பிரியமானவருடைய ஸ்தானத்தில், ராஜாவுடைய ஸ்தானத்திலிருந்து தள்ளின பின்பு அந்த இடத்துல வேற ஒருவனை ராஜா ஆக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பெத்லெஹேமுக்கு சாமுவேலை அனுப்புகிறார். சாமுவேல் பெத்லெஹேமுக்கு வந்தவுடனே ஈசாயி, அன்பான தேவச்சனமே, அவருடைய எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு சாமுவேலுக்கு முன்பாக வரிசையாக நிற்க வைக்கிறார். ஆனால் சாமுவேல் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவருடைய வெளித்தோட்டங்களை பார்த்த உடனே அவங்க ஒவ்வொருத்தரும் வாட்ட சாட்டமாக நல்ல பர்சனாலிட்டியாக ஹேண்ட்ஸமாக இருந்தார்கள். நீங்கள் அதில் 3-4 வசனங்களை கவனித்து பாருங்கள். அப்போது சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, சாமுவேலே, மனுஷ முகத்தை பார்க்குறான், நான் உள்ளத்தை பார்க்குறேன். இப்படி ஒவ்வொரு பிள்ளையும் தேவன், ஈசாயினுடைய பிள்ளைகளை தேவன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி தள்ளி விடுகிறார். ஈசாய் பார்த்தீங்கன்னா 7 பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆனால் தாவீதை மறந்து போகிறார். தாப்பன் என்ன யோசிச்சாரன்னா, என் பிள்ளைங்க ஆர்மியில் இருக்கிறாங்க, சவுளுடைய சேனையில் இருந்தாங்க, சகோதரர்கள் வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்க, ஆகையால் இவளை கொண்டு வந்து நிற்க வைக்கலாம். தாவீது ஆடுகளை மேய்க்கிறவன், அவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தாப்பனார் 7 பிள்ளைகளை மாத்திரம்தான் கொண்டு வந்து நிறுத்தினார். 8வது பிள்ளையாக இருக்கிற தாவீதை கொண்டு வந்து நிறுத்தவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, வெளித்தோட்டம், அன்பான உள்ள அவருடைய திறமை, அவருடைய சாமர்த்தியம், அவருடைய தாளந்துகளை பார்த்தார்களே தவிர, அன்பான தேவச்சனமே, தேவன் யாரை விரும்புகிறார் என்று பார்க்கவில்லை. அன்றைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் அதே நிலைமை தாங்க. நம்ம பல நேரங்களில் உலகம் நம்ம எப்படி பார்க்குதுன்னா, நம்முடைய வெளித்தோட்டத்தை பார்ப்பாங்க. நம்ம பர்சனாலிட்டியாக இருக்கிறோமா, என்னங்க பணம் இருக்குதா, படிப்பு இருக்குதா, திறமை இருக்குதா, சாமர்த்தியம் இருக்குதா, இதை தான் யோசிப்பாங்களே தவிர அவனோடு தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு யோசிக்க மாட்டார்கள். ஈசாய் அதே போல தான் தவறு செய்தார். 7 பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தினார். 7 பேரையும் கர்த்தர் நிராகரித்தார். ஆனால் சாமுவேல் கேட்குறாரு, நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பாருங்க. அவருடைய தாப்பனை பார்த்து கேட்குறாரு, இவ்வளோதானா பிள்ளைங்க, வேற யாராவது இருக்கிறாங்களான்னு. அப்போ அப்பாக்கார் சொல்கிறாரு, எனக்கு கடைசியாக ஒருத்தன் இருக்கிறான்,
அவன் வனாந்தரத்திலே இருக்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். அப்போ சாமுவேல் சொல்றாரு, அவர் வரும் வரைக்கும் நான் சாப்பிட்றதில்ல, அவர் வரட்டும்னு சொல்லி. அன்பானுள்ளே, நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை கவனமாக வாசித்து பாருங்க. தாவீத வந்த உடனே சாமுவேல் தாவீதை பார்க்கிறார். பார்த்த உடனே தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு, இவன் தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் என்று சொல்லி. அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை இந்த காலையில் உங்களை கூட உலகம் இப்படி தான் புறக்கணிச்சிருக்கலாம், உறவுகள் புறக்கணிச்சிருக்கலாம், ஒருவேளையே உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லி உங்களை அற்பமாக அலட்சியமாக எண்ணிருக்கலாம். ஆனால் அந்த 8ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், தாவீது சொன்னது போல, உன்னை யார் மறந்தாலும் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் மறக்கிறவர் அல்ல. காரணம் என்னன்னா, தேவன் மனுஷனை போல முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். நீங்கள் அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை வாசித்து பாருங்க. தேவன் தாவீதை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்னன்னா, சவுலை தள்ளி தாவீதை தெரிந்து கொண்டாராம். ஏன் தெரிந்து கொண்டாரன்னா, அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு விருப்பமானபடியெல்லாம் செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, உலகம் என்ன யோசிக்கிறாங்க, உலகம் எப்படி பார்க்குறாங்க, உலகத்தில் அன்பான தேவச்சனமே உன்னை மதிக்கிறாங்களா மதிக்கலையா, அதை குறிச்செல்லாம் நீ கவலையே படாதே. இந்த கால வேளையில் நம்மளை நினைக்கிற ஒருவர் இருக்கிறார். ஏன்னா மனுஷன் சொல்லும்போது அவன் எப்படியாப்பட்டவன் கேட்டிங்கன்னா, மறக்கத்தக்கவன். என்னோடு கூட ஆதியாமத்தின் புத்தகத்தை வாசித்து பாருங்க. 40ஆம் அதிகாரம் அதில் 23ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, யோசேப்பு சிறையில் இருக்கிறார். இந்த சிறையில் இருக்கும்போது போர்த்திபானுடைய அன்பான சிறையில் தப்பே செய்யாமல் சிறையில் போடப்படுறார். ஆனால் அந்த சிறையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, 2 பார்வோனுடைய வேலைக்காரன், ஒருவன் பந்தி விசாரிக்கிறவன், இன்னொருத்தன் பானபாத்திரக்காரன், 2 பேரும் ஜெயிலில் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு சொப்னம் வருது. அந்த 2 பேருடைய சொப்னத்தை நிமித்தம் அவங்க எல்லாம் துக்கத்தோடு கலங்கி இருக்கும்போது, யோசேப் அந்த சிறையினுடைய என்னங்க இன்சார்ஜாக இருக்கிறாரு. அவர் வந்து கேட்குறார். ஏன்னா அவங்கள கண்காணிக்கும்படியாக, அவங்களுக்கு உபசரிக்கும்படியாக, அவங்களுக்கு சேவை செய்யும்படியாக இந்த யோசேப்பை தான் வைத்திருந்தார்கள். வந்து யோசேப் கேட்குறேன், ஏன்பா நீங்கள் 2 பேரும் துக்க முகத்தோடு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நேத்திரவு எங்கள் 2 பேருக்கும் சொப்பனம் வந்துச்சு, அதனுடைய விளக்கத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியல. அப்போ யோசேப்பு சொல்கிறார், அதை சொல்லுங்கள், நான் அதுக்கு விளக்கத்தை சொல்கிறேன்னு சொல்கிறார். பந்தி விசாரிக்கிறேன்னு சொல்கிறார், பானபாத்திரக்காரன்னு சொல்கிறார். அப்போ சொல்கிறார், ஒருத்தனுக்கு சொல்கிறாரு, கரெக்டாக இன்னிலேருந்து 3 நாளுக்கு என்னங்க பந்தி விசாரிக்கிறேன்னு சொல்கிறாரு, உன் தலை எடுக்கப்படும். பானபாத்திரனுக்கு சொல்கிறாரு, கரெக்டாக இன்னிலேருந்து 3 நாளுக்கு அப்புறம் உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நீ மறுபடியும் விட்ட இடத்துல போய் ராஜாவுக்கு நீ பணிவிடை செய்வ. இதெல்லாம் சொன்ன உடனே யோசேப்பு கூட ஒரு வார்த்தை சொல்கிறார், உனக்கு அந்த உயர்ந்த நிலைமை வரும்போது நீ ராஜாவிடத்தில் என்னை குறித்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணு, நான் எந்த தவறும் செய்யாமல் இந்த சிறையில் நான் வந்து தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீ உனக்கு உயர்ந்த நிலைமை வரும்போது என்னை நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அவனும் இதெல்லாம் கேட்டுட்டு, அன்பான தேவ ஜனமே, கண்டிப்பாக நான் போனால் உன்னை நினைக்கிறேன், உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு போனவன், நீங்கள் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிச்சு பாருங்கள். ஆதியாமத்தில் மறந்துட்டானா. அன்பான சகோதரனே சகோதரியே, நம்ம ரொம்ப நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, பலரை நம்புகிறோம், அவங்க உதவி செய்வாங்கோ, இவங்க நம்மளை நினைக்குவாங்கோ, இவங்க நம்ம கூட இருப்பாங்கோ, இப்படி பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் வைக்காமல் மனுஷன் மேலே நம்ம வைக்க ஆரம்பிக்கிறோம். அன்பான தேவச்சன்மை, மனுஷன் யார் தெரியுங்களா, மறக்கிறவன். ஆனால் தேவன் அப்படியாப்பட்டவர் அல்ல. நம்மை தேவன் மறக்கிறவர் அல்ல, நினைக்கிற தேவன்.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசிக்கும் போது தேவன் தாவீதுக்கு நினைவூற்றுகிறார். ஆடுகளுக்கு பின்னால இருந்த உன்னை நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாத்தினேன். அன்பான தேவ ஜனமே, நம்மளை யார் நினைச்சாலும் நினைக்காம போனாலும் கவலை இல்லைங்க. தேவன் நினைச்சாரனா நம்முடைய நிலைமை மாறும். அது ஊழியமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், நீங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம். எல்லாம் அழிஞ்சு போனாங்கோ, முடிஞ்சு போச்சு, இனி எதிர்காலமே இல்லை அப்படின்னு சொல்லி பலர் நம்முடைய வீழ்ச்சியை நினச்சி சந்தோஷப்படலாம். ஆனால் ஒன்று, இந்த காலையில் 8ஆம் மாதத்தில் நான் முதல் நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரனை சொல்கிறேன், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. காரணம் என்ன தெரியுங்களா? மனுஷன் மறக்கிறவன், தேவன் நினைக்கிறவர். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. யாத்திரையாமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, யோசேப்பு மரித்த பின்பு யோசேப்பு அறியாத வேறொரு பார்வோன் கடந்து வருகிறான். அவன் வந்த உடனே இஸ்ரவேல் மக்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பிக்கிறான். இவங்களோட அழுகையும் கூக்குரலும் தேவ சந்நிதியிலே எட்டுகிறது. அவங்க பட்ட பாடுகள் என்னங்க, அவங்க படுத்தின உபத்திரவங்கள் இஸ்ரவேல் மக்களால் தாங்க முடியல. கதறி அழுதார்கள். அவருடைய கூக்குரல் தேவ சந்நிதியிலே எட்டினது. அன்பான தேவச்சனம், ஆண்டவர் சொல்லும் போது யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த அளவுக்கு அவங்க நெருக்கப்பட்டிருக்கணும், உபத்திரவப்படுத்தப்பட்டிருக்கணும், தேவன் நினைக்கிற அளவுக்கு அவன் அழுகையும் கூக்குரலும் இருந்துச்சு. அன்பான தேவச்சனமே, ஆனால் தேவன் யார் தெரியுங்களா? உண்மை உள்ளவர். காரணம் என்னன்னா, நீங்க யாத்திரையாகமம் 2:25 வாசிச்சு பாருங்க. தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை தேவன் நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுது. அன்பான சகோதரனே, சகோதரிய, உள்ள பல சவால்களை நீங்க சந்திக்கலாம், பல பாடுகளை கடந்து செல்லலாம், அன்பான சோர்ந்து போயிருக்கலாம், பலவிதமான தடைகளும் ஏமாற்றங்களும் துக்கங்களும் உங்களோட வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த காலவேளையில் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்கிறேன், உனக்கு வாக்கு பண்ண தேவன் வாக்கு மாறாதவர். எல்லாரும் மறந்துட்டாலும் கூட உனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர் மறக்கவே மாட்டார். காரணம் என்ன தெரியுங்களா? பிரியமான தேவச்சனமே, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் தான் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெத்தவங்க மறந்துட்டாங்க, இன்னொரு பக்கம் தாவீதுடைய சொந்த அண்ணமாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28லேருந்து 30 வசனம் வாசிச்சிங்கன்னா, அண்ணங்காரங்களே வந்து என்கரேஜ் பண்ணாமல் டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. டேய், உனக்கு இங்கே என்ன வேலை? ஆடுமா மேய்க்கிறத விட்டுட்டு இங்கே வந்து என்ன வெடிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அவரை மட்டம் தட்டி உக்கார வைக்கிறதுக்கு தான் நினச்சாங்களே தவிர அவரை தூக்கி விடலான்னு நினைக்கல. அது பிரச்சனை, அங்கே குடும்பத்தில் பிரச்சனை மாத்திரம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பரவாயில்லை, பல பக்கம் பிரச்சனை. சவுல் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? ஒரே அடியில், நீங்கள் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க, ஒரே அடியில் தாவீதை கொன்று முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஈட்டி வச்சுட்டு வெறி பிடிச்சவன் போல காத்துட்டு இருக்கிறான். அன்பான தேவச்சனமே, சரி அங்கே தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனால் அன்பான கட்டிக்கின பொண்டாட்டி சொல்கிறா, என்னங்க பைத்தியக்கார மாதிரி நடனம் ஆடிட்டு இருக்கிறேன், அவமானப்படுத்துகிறேன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் நீங்கள் 20லேருந்து 23 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அதோடு அவருடைய வாழ்க்கை காணப்படலை. பிரியமானுள்ள 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா, சிமேய் வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் தூசிக்கிறார். ரத்த வெறி பிடிச்சனே, கொலைகாரனே, என்னங்க என்னென்ன வாய்க்கு வருதோ எல்லாம் பேசி தாவீதை அவ்வளவா அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அன்பான தேவ ஜனமே, இவ்வளோ பாடு, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ அவமானம், இவ்வளோ நிந்தைகளெல்லாம் வந்தாலும் கூட எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனால் தேவன் மறக்கவே இல்லை. அதனால தான் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்னால் வைத்திருக்கிறேன், அவர் என் வலதுபுறத்தில் இருக்கிறாரு, நான் அசைக்கப்பட மாட்டேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை கவனிக்கிற நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு இந்த 7 மாதத்தை கடந்த 8ஆம் மாதத்தில் பலவிதமான சவால்களை சந்திச்சிருக்கலாம். ஐயோ போதும் ஆண்டவரே, முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாங்க, எப்போ இதுலேருந்து விடிவு காலம் வரும்
அப்படி நீங்கள் நினச்சி சோர்ந்து போயிருக்கலாம். அன்பான இந்த காலையில் கர்த்தருடைய ஊழியக்காரனாக சொல்கிறேன், இது வரைக்கும் நீ காணாத பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த 8ஆம் மாதத்தில் உனக்கு செய்வார். காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம எவ்வளோ நெருக்கப்படுகிறோமோ, எவ்வளோ ஒடுக்கப்படுகிறோமோ, அவ்வளவோ நம்மை தேவன் பிரியமான மலரை போல் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? வாசனையா பலருக்கு வீச பண்ணுவார். சோதனையை கண்டு பிரச்சனையை கண்டு சூழ்ந்து போவாதீங்க. நீங்கள் 34ஆம் சங்கீதம் அதில் 19 வாசிச்சு பாருங்க. தாவீது சொல்றாரு, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் ஏராளம், ஆனால் கர்த்தர் நின்று விடுவிப்பார். தேவன் நம்மளை கைவிட மாட்டாருங்க, நம்மளை மறக்க மாட்டார், நம்மளை நினைக்கிற தேவன். ஆகையால தான் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் ராகேலை நினைத்தாராம். அவன் மலடியா இருந்தா, பல வருஷம் பிள்ளை இல்லாத இருந்தா, கர்த்தர் அவளை நினைச்சார், அவருடைய கர்ப்பத்தை திறந்தா, பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார். நான் ஒன்று சொல்றேங்க, தேவன் நினைச்சாரன்னா நீங்க இருக்கிறது போல இருக்க மாட்டீங்க, உங்க நிலைமை மாறும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. கர்த்தர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தை தேவன் நினைச்சாராம். 9ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, அவனையும் அவனுடைய வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த கால வேளையில் அன்பான தேவச்சனமே, இந்த 8ஆம் மாதத்தில் உன்னை எல்லாரும் மறந்துட்டாலும் தேவன் மறக்கிறவர் அல்ல, அவர் உன்னை நினைக்கிறார். நீ கவலையே படாத. உன்னை சூழ்ந்திருக்கிற நாங்கள் சத்துருக்களை, உன்னை நெருக்குகிற பிரச்சனைகளை இதெல்லாம் கண்டு மனம் உடைந்து போவாது. கர்த்தர் கண்டிப்பாக தாவீதுக்கு பக்கபலனும் துணையாக இருந்து அவரை விடுவித்து உயர்ந்த நிலையில் வைத்த ஆண்டவர் இந்த காலையில் கண்டிப்பாக உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த 7 மாதத்தில் காணாத வித்தியாசங்கள், அது குடும்பத்தில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், சரீர சுகத்தில் இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமணத்தில் இருக்கலாம், பண விஷயத்தில் இருக்கலாம். அன்பான தேவ ஜனமே, கண்டிப்பாக இந்த 8ஆம் மாதத்தில் கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல ஒரு தீர்மானம் பண்ணி, கர்த்தருக்கு ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு பின்வாங்க மாட்டேயா, நான் உனக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். பரலோகத்தின் பிதாவே, சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறபடினாலே 8ஆம் மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையை, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவி, நாங்கள் முகத்தை பார்க்குறோம், நீ உள்ளத்தை பார்க்குற ஆண்டவர். உடைந்த நிலைமையில் பல நஷ்டங்களை அனுபவித்து என்ன செய்யணும்னு தெரியாமல் கண்ணீரோடு அந்த பல சவால்களை சந்தித்து, குடும்ப பிரச்சனை, சரீர பிரச்சனை, அன்றே நம்பினவர்களால் துரோகம், பலவிதமான சூழ்நிலைகளை அனுபவித்து ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் இந்த 8ஆம் மாதத்தில் நீங்கள் நினைத்தருளும். ஆண்டவரை, இஸ்ரவேல் மக்களை நினைத்தவர் உடைய பிள்ளைகளை நினைத்து அவருடைய கண்ணீர்களை துடைத்து அவருடைய சிறையிருப்புகளை மாற்றி அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாற, அவருடைய குறைகளெல்லாம் நிறைவாக அவளுக்கு அற்புத அடையாளங்களை செய்து, வாய் நகைப்பினாலும் உதடு கம்பீரத்தினால நிரப்புவீராக. அவள் எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை உடைய பிள்ளைங்க காணத்தக்கதாக தேவன் உதவி செய்வீராக. விசேஷமாக ஆண்டவரை, திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரை. திருமணமாய் பிள்ளை இல்லாத நீண்ட காலமாக இருக்கிற மக்களை தேவன் தொட்டு ராகேலை நினைத்தது போல இவளை நினைத்து அவருடைய கர்ப்பங்களை கர்த்தர் ஆண்டவரை அடைப்பை தேவன் மாற்றி நீர் அற்புதத்தை செய்து பிள்ளை பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. நெகேமியாவை நினைத்த ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவரை. அவருடைய எல்லா சிறையிருப்புகளை மாற்றுங்க, அவருடைய குறைகளெல்லாம் நிறைவாக்குங்க. ஊழியத்தில் சொந்து போன பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள், ஆண்டு ஏமாத்தங்கள், துரோகங்கள் நிமித்தமாக ஊழியத்தில் மனம் நொந்து போயிருக்கிற எல்லா தேவ மனுஷர்களையும் அவருடைய ஊழியங்களோட குடும்பங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவளை நீர் ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகள் அனைத்து சந்திங்க, அவருடைய குறைகளெல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரை. நம்முடைய ஊழியக்காரனா இந்த 8ஆம் மாதத்தில் முதல் நாளில் இவளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புத அடையாளங்களை செய்யும், கைட்டு செய்கிற வேலைகளெல்லாம் வாய்க்க பண்ணும். வியாதிகளுக்கும் பலவீன நஷ்டங்களுக்கும் வீண் செலவுக்கும் தப்புவீங்க.
சுகபலனை தந்து ஆசீர்வதியும். வீடு வாசல் இல்லாத வீடு வாசலை தாரும். இடம் வாங்கி ஆண்ட வீடுகள் கட்ட உதவி செய்யும். உம்முடைய நாம மகிமைப்பட உதவி செய்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். எங்களோட ஜபங்களை கேட்டதுக்காக நன்றி. அப்படியே செய்ததுக்காக நன்றி. கனம மகிமை துதிமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த 8ஆம் மாதத்தில் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கண்டிப்பாக அவர் நினைத்திருக்கிறார். உங்கள் நிலைமையை மாற்றுவார். இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்தில் கவனிக்கிற அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை உங்களுக்கு ஜப குறிப்பு இருந்தால் நீங்கள் தொலைபேசியின் வழியாக எங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் ஜப குறிப்பை சொல்லலாம். பலர் பல மாநிலங்களிலிருந்து பல தேசங்கள்லேருந்து அவங்களுடைய ஜப குறிப்புகள் எங்களுக்கு அனுப்புகிறார்கள். நாங்கள் அவங்களுக்காக தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதோடு கூட அன்பானவர்களே, விசேஷமாக நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் போகலை அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஆலயத்தில் 7 ஆராதனை இருக்கிறது. நீங்கள் கீழே எங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நீங்கள் அணுகுவீர்களானால் உங்களுக்கு 7 ஆராதனையுடைய நேரங்களும் உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். அதோடு மாத்திரம் அல்ல, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத இருந்தால் நீங்கள் கடந்து வரலாம். ஒருவேளை நீங்கள் சபைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்கள் சபைக்கு போங்க, சாட்சிகளாக வாழுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, மற்றவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆகையால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பலருக்கு இந்த வார்த்தை கடந்து போகிறதுக்கு நீங்களும் ஒரு கருவியாக இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.